எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் எப்பவுமே படபடன்னு பேசுவேன். பட் இங்கே வந்து எனக்கு படபடன்னு இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதே எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு வந்து தாரத்தப்பட்டையில் வந்து அது எனக்கு அமையலை. பட் இங்கே கொட்டேஷன் கேங்கில் வந்து எனக்கு இது அமைஞ்சிருக்குன்னும் போது இதுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ணகி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போதே அதுக்கு வேற மாதிரி ஒரு பவர், அந்த 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 மாதிரி ஒரு பவரா காமிச்சு எனக்கு ஒரு 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 கேரக்டர் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி விவேக் சார். அண்ட் என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் எப்பவுமே செட்டில் பார்க்கும்போது சார் தான் சொல்வேன் நான். அண்ட் காயத்ரி மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியாமணி மேம், எனக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது ஸ்பேஸ் கிடைக்காது பண்ணுறதுக்கு, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு ஒரு இடமே கிடைக்காது, எப்படி பேசுவாங்க, அந்த நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இந்த என்டையர் டீமே வந்து இவங்க பிரியாவணி மேம், சனி லியோன் அண்ட் ஜாக்கி ஷெராஃப் சார், they made it very comfortable for all the artists. It is not a easy thing. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து பிரியாமணி மேம்க்கு ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் கிவிங் மீ த ஸ்பேஸ். அண்ட் நீ பண்ணு அப்படின்னு ஒருத்தவங்க தள்ளுறது வந்து ஒரு முன்னாடி நிற்க வச்சு வேடிக்கை பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு வராது. அது நீங்கள் பண்ணதுக்கு எனக்கு தேங்க்யூ. ஐ டோன்ட் லைக் டு சே நீங்கள் வாங்க போங்க. ஐ லைக் டு கால் யூ சக்கு அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். இது வந்து ஸ்க்ரீன்ல மட்டும் கிடையாது, முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் என்னை இங்கே உட்கார வைக்கணும்னு சொன்ன வரைக்கும் ஷி வாஸ் தேர். அக்ஷய் அங்கே உட்காரு, அங்கே உட்காரு, அங்கே உட்காரு அப்படின்றாங்க. அது வந்து அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆனது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் என்டையர் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். டிஓபி சார்லேருந்து ஆர்ட்லேருந்து எல்லா அன்பு நிறைய எவ்ரிபடி. ஏன்னா இது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா இது 2வது படம். ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே வந்து எனக்கான ஒரு கதையோ இல்லை கதாபாத்திரமோ எழுதுறதுக்கு வரல. இவங்களை இதில் பிளேஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு யாருக்கும் தோணலையானு தெரியாது. பட் இந்த கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சே ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு 3 மணிக்கு கால் பண்ணாரு. அக்ஷயா நீங்கள் வந்து கண்ணகி பண்ணுங்க. சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு என்னன்றது நாங்கள் பார்க்கவே இல்லை, போய்கிட்டே இருந்தோம். நாங்கள் அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு இதை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களையும் முன்னாடி தள்ளி கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. ஒரு ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்ஷயா, ரொம்ப ரொம்ப ஆனஸ்டா இருந்தது நீங்க பேசினது.